Hi friends. இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக வந்து ரொம்ப முக்கியமான ஒரு தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பெர்மியபிலிட்டி அப்படிங்கிறது தான். இந்த பெர்மியபிலிட்டியை பற்றி நம்ம போன வீடியோவில் பார்த்துருந்தோம் தெளிவாக. இந்த வீடியோவில் அதுக்கு ரிலேட்டடாக உள்ள இந்த பெர்மிட்டிவிட்டி அப்படிங்கிறதுனா என்ன அப்படிங்கிறத பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ அந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக்ஸில் நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி வந்து நம்ம எப்போவுமே பக்கமாக நம்ம படிக்கும் போதும் சரி அல்லது வந்து யூஸ் பண்ணும்போதும் சரி நம்ம தவிர்க்க முடியாத விஷயம் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பெர்மிட்டிவிட்டி அப்படிங்கிறது தான். இந்த பெர்மிட்டிவிட்டி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி ஆப்போசிங் டு த பெர்மியபிலிட்டி. பெர்மியபிலிட்டிக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கோ அதுக்கு அப்படியே வந்து ஆப்போசிட்டாக உள்ள ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் உள்ள ஒரு விஷயம் தான் என்ன பார்த்தீங்கன்னா அந்த பெர்மிட்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. பெர்மியபிலிட்டி இஸ் ரிலேட்டட் டு மேக்னெட்டிக் ஃபீல்ட் வெல் அஸ் பெர்மிட்டிவிட்டி இஸ் ரிலேட்டட் டு எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஓகேவா? பெர்மியபிலிட்டின்றது வந்து எப்படி வந்து எந்த அளவுக்கு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்குது எனர்ஜியா அப்படிங்கிறதோ அதே மாதிரி பெர்மிட்டிவிட்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டாக ஒரு எனர்ஜியை ஸ்டோர் பண்ணி வைக்குது அப்படிங்கிறது அந்த கான்செப்ட். சரிங்களா? ஸோ வாங்க அது சம்மந்தமான ஃபார்முலாஸ் அது சம்மந்தமான ரிலேஷன்ஸ் என்னென்னங்கிறத இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்கிறேன். வாங்க. இந்த பெர்மிட்டிவிட்டியோட மெயின் டெஃபினிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ மெஷர் ஆஃப் எலக்ட்ரிக்கல் போலரைசபிலிட்டி ஆஃப் அ டைஎலக்ட்ரிக். ஒரு டைஎலக்ட்ரிக் மீடியம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆக்சுவலி இன்சுலேட்டர். கரெக்டாக? ஸோ அந்த இன்சுலேட்டர் அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு வந்து எலக்ட்ரிக் போலரைசபிலிட்டிக்கு வந்து உள்ளாட்கப்படுது அப்படிங்கிற ஒரு டெஃபினேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பெர்மிட்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்சிலான் அப்படிங்கிற ஒரு கிரீக் சிம்பிளில் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. இட் இஸ் நத்திங் பட் ஆக்சுவலி ஸ்டோரிங் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இந்த ஃபார்ம் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஓகேவா? எலக்ட்ரிக் எனர்ஜியை அந்த பெர்மிட்டிவிட்டின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி மூலமாக எந்த அளவுக்கு நம்ம வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கிற ஃபார்மை ஸ்டோர் பண்ணுறோங்கிறது தான் சொல்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த பெர்மிட்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அப்சல்யூட் பெர்மிட்டிவிட்டி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிக்கலாம் அதை. ஸோ ரெண்டு விதமாகவும் சொல்லலாம். ஸோ இது எதை வந்து டிட்டர்மைன் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் டிட்டர்மைன்ஸ் த கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் அ கெப்பாசிட்டர். ஒரு கெப்பாசிட்டன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கெப்பாசிட்டரோட வேல்யூ. கரெக்டாக? ஃபேரடில் நம்ம வந்து மெஷர் பண்ணுவோம். அந்த வேல்யூ அப்படிங்கிறத வந்து டிட்டர்மைன் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பெர்மிட்டிவிட்டி அப்படிங்கிறது தான். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர்மிட்டிவிட்டி இஸ் கம்ப்ளீட்லி ரிலேட்டட் வித் டயலக்ட்ரிக் மீடியம். ஸோ டயலக்ட்ரிக் மீடியம்ங்கிறது வேறு ஒன்றும் இல்லை. இட் ஆக்ட்ஸ் அஸ் அன் இன்சுலேட்டர். ஸோ அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா சார்ஜை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும் அதோட இடத்துல. ஸோ சார்ஜ் ஸ்டோர் பண்ண என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பில்ட் ஆகும் அந்த டயலக்ட்ரிக் அப்படிங்கிறத சுற்றி. கரெக்டாக? ஸோ டயலக்ட்ரிக் மீடியம்ங்கிறது நம்ம மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டருக்கு ரெண்டு பிளேட்டுக்கு இடையில் பார்த்துருப்போம். ஸோ அந்த பிளேட்டுக்கு இடையில் இருக்கிற காரணத்தினால எந்த அளவுக்கு அது எனர்ஜி ஸ்டோர் பண்ணுதோ அதை பொறுத்து தான் இந்த கெப்பாசிட்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு வேல்யூ வந்து டிட்டர்மைன் பண்ணும் அப்படிங்கிறது வந்து மெயினாக வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பெர்மிட்டிவிட்டி அப்படிங்கிறதோட ஒரு சிம்பிளான டெஃபினிஷன். இந்த எலக்ட்ரிக் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபீல்டு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டி இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் இன்டு இ அப்படின்னு சொல்லுவாங்க. இ அப்படிங்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்டு, டிங்கிறது நான் சொன்ன மாதிரி வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எப்சிலானோட யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேரட் பெர் மீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பெர்மியபிலிட்டியோட யூனிட் வந்து எப்படி வந்து ஹென்ரி பெர் மீட்டர், அதாவது வந்து ஒரு இண்டக்டன்ஸுக்கு ரிலேட் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி பெர்மிட்டிவிட்டிங்கிறத பார்த்தீங்கன்னா ஃபேரட் அப்படிங்கிற பேருன்றப்போ கெப்பாசிட்டர் அப்படிங்கிறதுக்கு வந்து ரிலேட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா இந்த மித்த உள்ள கதைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெர்மியபிலிட்டிக்கு போலவே தான் இருக்கும். ஸோ பெர்மியபிலிட்டியும் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி அதாவது வந்து அதோட ப்ராப்பர்ட்டிஸில் அது வந்து சிமிலாரிட்டிஸாக இருக்கும். ஓகேவா? ஸோ இது எலக்ட்ரிக் ஃபீல்டு, அது மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படிங்கிறதானே தவிர மற்றபடி வந்து ஒர்க்கிங்கும் ப்ராப்பர்ட்டிஸும் வந்து அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்சிலான் ஆர் இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் டிவைடட் பை எப்சிலான் நாட். எப்சிலான்ங்கிறது பார்த்தீங்கன்னா பெர்மிட்டிவிட்டி ஆஃப் த ஸ்பெசிஃபிக் மீடியம், நீங்கள் என்ன மீடியமில் வச்சிருக்கீங்களோ அதோட வேல்யூ. எப்சிலான் நாட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ். இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 8.85 × 10⁻⁻12 ஃபேரட் பெர் மீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது வந்து பெர்மிட்டிவிட்டியோட வேல்யூ. ஸோ கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து அன்போலரைஸ் அண்ட் போலரைஸ். அன்போலரைஸ்னா என்ன, போலரைஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலரைசேஷன் அப்படிங்கிற ப்ராசஸே வந்து பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ஆக்சுவலி டிஃபைன்ஸ் த அலைன்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ். எலக்ட்ரிக் சார்ஜஸ் பொதுவாக வந்து எந்த ஒரு மெட்டீரியல் எடுத்தாலும் பார்த்திங்கன்னா ரேண்டமாக தான் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கும். நம்ம ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டை வந்து அதுக்கு அக்ராஸ் அப்ளை பண்ணுறது மூலமாக அந்த சார்ஜ் எல்லாம் நம்ம வந்து ஒரே டேரக்ஷனில் அலைன் பண்ண முடியும். ஸோ யூனிட் டேரக்ஷனில் நம்ம வந்து அலைன் பண்ணுறது பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலரைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ இது அன்போலரைஸ்டாக இருக்குது, அதாவது வந்து சார்ஜஸ் இந்த மாதிரி வந்து இருக்குது, அதாவது வந்து ஒவ்வொரு யூனிட் டேரக்ஷனலாம் அல்லது வந்து மல்டி டேரக்ஷனில் இருக்கும்போது நான் அந்த மாதிரி வெளியில் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணுறேன். அது அப்ளை பண்ணும்போது அதோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா போலரைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த போலரைசேஷன் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜஸ் ஆர் அட்ராக்டட் டுவர்ட் நெகட்டிவ் சார்ஜஸ், வேறஸ் நெகட்டிவ் சார்ஜஸ் ஆர் அட்ராக்டட் டுவர்ட் பாசிட்டிவ் சார்ஜஸ். ஓகேவா? ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பெர்மிட்டிவிட்டி அப்படிங்கிறதோட ஒரு ப்ராப்பர்ட்டி. அண்ட் ஆல்சோ இந்த போலரைஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தான் வந்து என்ன ஆகுது, இது எந்த அளவு போலரைஸ் ஆகுதுங்கிறத சொல்கிற ப்ராப்பர்ட்டி தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பெர்மிட்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கெப்பாசிட்டன்ஸோட ஃபார்மா என்னன்னா எக்ஸாம் A/D. ஸோ ஏங்கிறது பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் த பிளேட்டு அண்ட் டிங்கிறது பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் த
2 plates ஓகேவா. எப்சிலாம்ங்கிறது அதோட பெர்மிட்டிவிட்டி. ஸோ இதுதான் வந்து என்ன பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டன்ஸோட ஃபார்முலா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் சொல்ல நினச்சேன். ஸோ ட்விட்டர் அண்ட் இன்ஸ்டாகிராமில் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டே இருங்க. நம்ம சேனலுக்கு கீழே வந்து கமெண்ட் இருக்குது. ஸோ கமெண்ட் செக்ஷனில் உங்களோட சஜஷன்ஸை சொல்லிட்டே இருங்க. ஸோ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் தினமும் நான் போகிற ஒவ்வொரு வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேர்ந்துருங்க சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். ஸோ see you guys in the next video. Until then, bye, cheers and thank you so much for watching.